Decode the world unfiltered. வன்முறை கலவரம் அப்படின்னு உலக ஊடக பார்வை இப்போது நேபாள நாட்டின் மீது தான் இருந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி 2001ஆம் ஆண்டும் நேபாளம் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றது. அதுவும் ஒரு எதிர்மறை காரணத்துக்காக தான் அது இருந்துச்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் முழுக்கிய அரச குடும்ப படுகொலை குறித்த செய்திகள் தான் அப்போது மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் இந்த கலவரத்தை ஒட்டி ஜென்சி புரட்சிக்கு பிறகு நேபாளத்தை பற்றி வரக்கூடிய செய்திகளில் மன்னர் குடும்பம் படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்திகள் மீண்டும் இப்போ வர தொடங்கியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மர்மம் நிறைந்த ஒரு படுகொலை அப்படின்னு தான் அது பார்க்கப்படுது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களில் பலருக்கும் தெரியலாம். ஆனாலும் ஒரு முறை அதை நம்ம நினைவு கூந்தலாம் சுருக்கமானு பார்க்குறேன். 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நேபாள அரசு குடும்பத்தினர் காட்மாண்டில் இருக்கக்கூடிய நாராயணன் ஹிட்டி அரண்மனையில் வழக்கமான இரவு உணவுக்காக ஒன்றா வர்றாங்க. அப்போ மன்னருடைய முதல் வாரிசு திபேந்திரா, அவர் ஒரு 29 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் மது அருந்ததா சொல்லப்படுது. அவர் ஒரு காதலித்து கொண்டிருந்ததா தேவயானி ராணா அப்படிங்கிறவங்களோட தொலைபேசியில் பேசியிருக்காரு திபேந்திரா. இது வரக்கூடிய செய்திகள், அதுக்கு பிறகு நடக்கூடிய செய்திகளாக வருது. அப்படி பேசிட்டு இருந்தவர் மயங்கி விழுந்துட்டதாகவும் அவரை பணியாளர்கள்லாம் அவருடைய அறைக்கு அழைத்து செஞ்சுட்டதாகவும் அப்போ செய்திகள் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு முழு இராணுவ உடையில் அங்கே வந்த திபேந்திரா கையில் M16 ரைஃபிள் அப்புறம் பிஸ்டல் ரெண்டோடையும் வந்திருக்கிறாரு. இந்த டைனிங் ஹாலுக்குள்ளே வந்த திபேந்திரா என்ன பண்ணுறாருன்னா யார்கிட்டையும் எதுவும் பேசலை. முதல்ல மன்னர் பீரேந்திராவை நோக்கி சுடுறாரு. கண்ணிமிக்கிற நேரத்தில் அங்கிருந்து 8 பேரை சுட்டு தள்ளிடுறாரு. இளவரசர் திபேந்திராவுடைய தாய் அரசி ஐஸ்வர்யா அதில் ஒருத்தர். அதே போல் இளைய சகோதரர் நிரஞ்சன், பிரின்ஸ் நிரஞ்சன் சொல்லுவாங்க, அவரை சுட்டு கொண்டுறாரு. அதே போல் அவங்க தங்கை ஸ்ருதி, பிரின்சஸ் ஸ்ருதி ஷா அப்படின்னு அவங்கள சுட்டு கொண்டுறாரு. பீரேந்திராவோட சகோதரர் திரேந்திரான்னு ஒருத்தர், பிரின்ஸ் திரேந்திரான்னு அழைப்பாங்க, அவரும் அதில் சுட்டுக் கொல்லப்படுறாரு. திபேந்திராவுடைய மாமா ஒருத்தர் இருந்தார், கட்கா ஷா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. இப்படி 8 பேரில் இவங்க எல்லாமும் உள்ளடக்கம். திபேந்திராவுடைய அத்தைகள் சாரதா, சாந்தி, ஜெயந்தி அப்படின்னு இவங்க எல்லாமே ரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்துடுறாங்க. அன்னைக்கு இரவு காட்மாண்டு அரண்மனையில் ரத்த வெள்ளம் ஓடியதா நேரில் பார்த்தவங்களுடைய சாட்சிகள்லாம் இருந்துச்சு. இந்த 9 பேரை சுட்டுக் கொண்டார் இல்லையா திபேந்திரா, தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாகவும் கூறப்பட்டுச்சு. அரண்மனையினுடைய வாசலில் இருந்த பூங்கால தலையில் குண்டடிப்பட்டு கோமா நிலையில் திபேந்திரா கண்டெடுக்கப்படுறாரு. கோமா நிலையில் இருந்த போதும் திபேந்திரா நேபாளத்தினுடைய மன்னராக அறிவிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் 4 நாட்கள் கழிச்சு திபேந்திரா மருத்துவமனையில் உயிரிழந்தார். அதுக்கு பிறகு பீரேந்திராவுடைய இளைய சகோதரர் ஞானேந்திரான்னு ஒருத்தர், அவரை மன்னராக முடிசூட்டுறாங்க. இந்த கொடூரமான படுகொலைக்கு பிறகு உடனடியாக விசாரணை குழு அமைக்கப்படுது. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. 2001 நடந்த நிகழ்வு பலருக்கும் நினைவு இருக்கலாம், இருந்தாலும் மீண்டும் சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விசாரணை குழுவுக்கு அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த கேஷவ் பிரசாத் உபாத்யாயா அப்படிங்கிறவரும் அப்போதைய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் தாராநாத் ரன்பாத் அப்படின்னு இவங்க 2 பேரும் தான் அந்த விசாரணை குழுவுக்கு தலைமை வைக்கிறாங்க. இந்த குழு ஒரு வாரம் விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் இளவரசர் திபேந்திரா தான் 9 பேரையும் படுகொலை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த அறிக்கை பல கேள்விகள் எழுப்பக்கூடியதாக இருந்துச்சு. திபேந்திரா ஏன் இப்படி ஒரு கொலையை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, தான் விரும்பிய தேவயானி ராணாவை திருமணம் செய்யறதுக்கு அவங்க பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால ஆத்திரம் அடைஞ்சு மது போதையில் இருந்த இடத்துலேருந்து அவங்க குடும்பத்தினரை சுட்டு கொண்டுட்டாரு. அதுக்கு பிறகு தன்னைத்தானே சுட்டுட்டாரு, தற்கொலைக்கு முயன்றார் அப்படின்லாம் அந்த அறிக்கையில் சொல்லப்படுது. ஆனாலும் சர்ச்சைகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, சந்தேகங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. என்னெல்லாம் கேள்வி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகொலை நடந்தபோது திபேந்திராவுடைய மாமா ஞானேந்திரா இரவு விருந்தில் கலந்துக்கல. அவர் எங்கே போனார், ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே போல் ஞானேந்திரா குடும்பத்தை சார்ந்த யாருமே பெரிய அளவில் எந்த காயமும் ஏற்படலை, அவங்களுக்கு எந்த சிக்கலும் வரல. அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு ஞானேந்திராவே இந்த படுகொலையை நிகழ்த்தியிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் நிலவுது. திபேந்திரா தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக சொல்லப்பட்டது இல்லையா, அப்போ அதில் ஒரு கேள்வி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வலது கை பழக்கம் இருக்கும், ஆனால் அவருக்கு காயம் ஏற்பட்டது இல்லையா, குண்டு காயம் ஏற்பட்டது, அது தலையினுடைய இடது பக்கத்தில் காயம் ஏற்பட்டதுங்கிறது சந்தேகத்தை அதிகப்படுத்துறதா இருக்குது. அதே போல் அரச குடும்பத்தினுடைய பாதுகாப்பு படையினர் எப்போவுமே இருப்பாங்க. அப்போ இந்த தாக்குதல் நடந்தபோது அவங்க ஏன் செயல்படலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வியாக அப்போதும் எழுப்பப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது.